ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற இரும்பால் செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்குமே எப்படி பெயிண்டிங் பண்ணால் அது ரொம்ப நாளைக்கு சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக்கானே கிளிக் பண்ணிட்டதுன்னா அப்படியே ஆல் என்ற ஆப்ஷன் ஒரு அதையும் டச் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, இரும்பால் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்தோன்னா எப்படி பெயிண்டிங் பண்ணி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வெல்டிங் பண்ணி நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே பில்டிங்கில் பொருத்திட்டு இருந்தால் சிமெண்ட்லாம் அதிகமாக இருக்கும், அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி வெல்டிங் பிசர்லாம் அதிகமாக இருக்கும், அதையும் வந்து பார்த்தோன்னா க்ளீனாக வந்து பட்டி தகடால் தட்டி எடுத்துடணும். எடுத்துகிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் அவங்க கொடுக்குறது. இதில் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே அவங்க வெல்டிங் கரை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைடு இது மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி சப்போஸ் போடலைன்னா வந்து பார்த்தோன்னா பெயிண்டர் ஆகிய நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைடு அடிச்சுட்டு அதன் மேலே எல்லோ பிரேமர் அடிக்கலாம். அப்படி ரெட் ஆக்சைடு அடிகளோட பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ மெட்டல் பிரேமர் வந்து கண்டிப்பாக அடிச்சு ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இரும்பால் ஆனக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ பிரேமர் வந்து ஃபஸ்ட்டு அடிக்கணும். பாருங்கள், எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ மெட்டல் பிரேமர் வந்து அடிச்சிருக்கோம். இதுக்கு எந்த எல்லோ மெட்டல் யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்டில் வர தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் எல்லோ பிரேமர் வந்து போட்டோம், இந்த ஜன்னலுக்கெலாம் வந்து பார்த்து போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரத்தில் வந்து இந்த ஜன்னல் கம்பிலாம் ஃபிட்டிங் பண்ணுறதால நாங்கள் முன்னாடியே பெயிண்டிங் பண்ணிடுறோம். எல்லாமே வெல்டிங் பண்ண போகிறாங்க. ஏசியன் பெயிண்டில் வர எல்லோ மெட்டல் பிரேமர் தான் இதுதான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 900 சில்லரை போட்டிருக்காங்க. ஆனால் அது அவ்வளோ இருக்காது, கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு டர்ஃப் அண்ட் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நாங்கள் பாருங்கள், நாங்கள் இது மாதிரி டப்பாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் எல்லோ பிரேமில் வந்து அடிச்சிருக்கோம். ஃப்ளாட் பர்ஸில் அடித்தா நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வந்து. பாருங்கள், இதாக வந்து பார்த்தோன்னா டர்ஃப் அண்ட் ஆயில், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணெண்ணெய் சொல்லுவில்லை அது மாதிரி இதுக்கு வந்து பார்த்தோன்னா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லோ மெட்டல் பிரேம் கூட அந்த டர்ஃப் அண்ட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி அடிச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஜன்னல் கம்பிகளாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஃப்ளாட் பிரஷில் வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணால் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். எல்லோ மெட்டல் பிரேமில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் பிரஷில் அடிச்சினாலும் சரி, இல்லை கலர் அடித்தாலும் சரி, ஜன்னல் கம்பிகள்லாம் சின்ன சின்ன கம்பிகள்லாம் வந்து பார்த்தா இது மாதிரி ஃப்ளாட் பிரஷில் அடித்தா தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இது வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும். இதோட கொஞ்சம் வேகமாக நீங்கள் முடியணும்னு நினச்சிங்கன்னா சின்ன ரோலர் இருக்குது, ரீஃபில் இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் பிரஷில் அடிக்கிற ஃபினிஷிங் வந்து அந்த சின்ன ரோலரில் வந்து வராது. ஆனால் நீங்கள் இது அதை விட வேகமாக இன்னும் வேலை முடிக்கணும்னு வச்சுன்னா நீங்கள் கன்னில் கூட பெயிண்டிங் பண்ணலாம். இப்போ இந்த ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வெளியில் தான் வச்சு அடிச்சுட்டு இருக்கிறோம், அதனால் இது கன்னில் வந்து பெயிண்டிங் பண்ண தப்பு கிடையாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் வந்து ஃபிட்டிங் ஆகிட்டு இருந்தால் நம்ம அந்த இடத்துல கன் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ்லையோ அல்லது நீங்கள் சின்ன ரீஃபில்லையோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரோலர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணலாம். எல்லோ ஃப்ரேம் அடித்து முடிச்சுட்டு பிறகு நல்லா காஞ்சிட்டு பிறகு நீங்கள் எந்த கலரை வந்து செலக்ட் பண்ணலாம் அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணி இப்போ எல்லோ பிரேமர் எப்படி வந்து நம்ம டர்ஃப் அண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோமோ அதே மாதிரி சேம் வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அடித்து முடிச்சிட்டு பிறகு ஃபஸ்ட் கோடு முடிச்சிட்ட பிறகு அதுவும் வந்து நல்லா காஞ்சிட்ட பிறகு செகண்ட் கோடு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும், கலர் நல்லா கவரேஜ் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பால் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையில் நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா துரு பிடிக்காமல் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை மாதிரி அடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்பிங்களுக்கு அடிச்சுருக்கோம் பாருங்கள் பிளாக் பெயிண்ட்டு. ஒரு முறை அப்ளை பண்ணாவே பளிச்சு நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் 2 முறை அடிச்சிங்கன்னா உங்கள் கேட்டுக்கும் சரி இரும்பால் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்தோன்னா சேஃப்டியாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சா டியூஷன் டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணிட்டுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.